இப்போ ஜிபேல ஒரு ஃபீச்சர் அதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அப்டேட் வந்து ஹார்ட் சிம்பிளில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மணி வந்து உடனே லாஸ் ஆயிரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது முழுக்க ஒரு ஃபேக்கான நியூஸ். ஏன்னா ஜிபே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்கேமுக்கான அப்டேட் கிடையாது. அதாவது அந்த ஹார்ட் சிம்பிள் இருக்கக்கூடியது வந்து பேக்கெட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர், அதாவது ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பற்றியும், ஸோ அதனால என்ன மாதிரியான பெனிஃபிட், அதை எப்படி செட் பண்றது, அந்த அப்டேட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஜிபே எந்த ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாக்கெட் மணி அப்படின்ற ஃபீச்சரை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட குழந்தைக்கு நீங்க கேஷ் கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே டைரக்டா வந்து அவங்கள வந்து செலவழிக்கலாம் அப்படின்னு அலோ பண்றதுக்காக ஒரு சின்ன ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணணும், ஆனால் நீங்கள் வந்து அலோவ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட கண்ட்ரோலில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே அவங்க வந்து செலவழிக்கலாம். நீங்கள் வந்து தனியாக அவங்களுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து இந்த அப்டேட், அதாவது பேக்கெட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்டேட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதுவுமே ஜிபேயுடைய சர்க்கிளில் ஒரு பார்ட் தான். ஸோ இதில் என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னா பிரைமரி யூசர், அதே மாதிரி செகண்டரி யூசர் அப்படின்னு இருக்கும். பிரைமரி யூசர் யாருன்னா நீங்கள் தான், அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர், அந்த அக்கௌண்ட் உரிமையாளர் தான் வந்து பிரைமரி யூசர். செகண்டரி ஹோல்டர் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும், உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து யார் வந்து யூஸ் பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க செகண்டரி யூசரா வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ 5 மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலேயே யூபிஐ பேமெண்ட் வந்து செய்யறதுக்கு அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். ஸோ பேரண்டா இருந்தா பேரண்ட் கண்ட்ரோலோட வந்து கிட்ஸ் வந்து டிஜிட்டல் பேக்கெட் மணி சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ யார் வந்து பிரைமரி யூசர், யார் செகண்டரி யூசர், இது வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ரோல்ஸ், பிரைமரி யூசர், செகண்டரி யூசர். ஸோ பிரைமரி யூசர் யாருன்னா அக்கௌண்ட் ஹோல்டர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்ககிட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். அதே மாதிரி லிமிட்டும் செட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க செலவழிக்கணும், அதே மாதிரி அவங்க செலவழிக்கிறப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து அக்சஸ் கேட்கும். ஸோ அந்த மாதிரி அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான், அதாவது பிரைமரி யூசர் அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து இதில் இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓனர் தான் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும். அதாவது பிரைமரி யூசர் ஆகிய அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் தான் வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி யூசர். நான் சொன்ன மாதிரி 5 மெம்பர்ஸ் வரையும் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நம்ம செகண்டரி யூசராக வச்சுக்கலாம். ஸோ அந்த யூசர்ஸ் வந்து எவ்வளோ பணம் வந்து எடுத்தாலும் பிரைமரி அக்கௌண்ட்ல இருந்து தான் வந்து டெபிட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவும் இருக்காது அப்படின்ற மாதிரியும். ஆனாலும் அவங்க செலவழிச்சாலும் இவங்களுடைய அக்சஸ் கேட்குற மாதிரி, இவங்களோட பெர்மிஷன் கேட்டு தான் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் வந்து செகண்டரி யூசருக்கு ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. ஆனாலும் இவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து போறனால இவங்களோட கண்ட்ரோலும் இவங்களோட அக்சஸ் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ இந்த அப்டேட் மூலமா எவ்வளோ லிமிட்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் நியூ யூசர், அதாவது இப்போதான் நம்ம அப்டேட் நான் பார்க்குறேன், இப்போதான் நான் லிங்க் பண்ண போறேன் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் 1 டேக்கு 5000 வரை மட்டும்தான் லிமிட்டேஷன். ஸோ 5000க்கு மேலே செகண்டரி யூசர்னால வந்து எந்த ஒரு செலவும் செய்ய முடியாது. அடுத்து மந்த்லி ஒரு 15000, இல்லைனா இந்த இது வந்து ஃபீச்சர் போக போக ஃபியூச்சரில் இந்த ஃபீச்சர் வந்து போகிறதுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு 24 ஹவர்ஸ்க்கு வந்து 5000 மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபியூச்சரில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போகும். ஆனால் இப்போதைக்கு மந்த்லி 15000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபீச்சரில் லிமிட்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் செகண்டரி யூசராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஸோ செலவு பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுறப்போ அந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறப்போ அடுத்த நிமிஷமே வந்து பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து வேல்யூபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் வந்து அவங்க அக்சஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. பேரண்டாக இருக்கட்டும் இல்லை பிரைமரி ஹோலோட ஓனர் வந்து அக்சஸ் கொடுத்தா
மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்ரூவல் கொடுக்கறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். அது கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்ரூவல் பண்ணலை அப்படின்னா பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போது வந்து உங்களுடைய கூகுள் பேவை எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூபிஐ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து செட்டப் பாக்கெட் மணியை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டைரெக்டாக வந்து காண்டாக்ட் லிஸ்ட்டில் போயிடும். ஸோ அந்த காண்டாக்ட் நீங்கள் யாருக்கு வந்து செகண்டரி யூஸராக வந்து கொடுக்கணுமோ, அதாவது உங்களோட மணியை யார் யூஸ் பண்ணிக்கணுமோ அவங்கள வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து இன்வைட் சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து அடுத்த பாயிண்ட் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். லிமிட் செட் பண்ணணும். ஸோ மந்த்லியாக இருக்கட்டும், இல்லை வந்து அப்ரூவல் மூடாக இருக்கட்டும். ஸோ மந்த்லி வந்து இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னாலும் அவங்க எவ்வளோ பே பண்ணாலும் நீங்கள் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்றதையும் வந்து லிமிட் செட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பு தான் வந்து யூபிஐ பின் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போது அந்த பர்சன் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் டேரெக்டாக வந்து கண்ட்ரோலில் வந்து பே பண்ணலாம். ஏன்னா பே பண்ணிக்கலாம் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவங்க பே பண்ணிக்கலாம் நீங்கள் அக்சஸ் கொடுத்தா. ஸோ இதுதான் வந்து கூகுள் பேவுடைய இந்த பேக்கெட் மணி அப்டேட்டு. ஸோ இது வந்து முன்னாடியே வந்துருச்சு. யார் யார் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தான் தெரிஞ்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஃபேக்கு, அதே மாதிரி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுடைய மணி லாஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபேக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்காவான பேக்கெட் மணி ஒரு அப்டேட் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.